இந்த கீழே இருக்காங்க தெரியுங்களா, 34,000 கோடி வந்து தமிழ்நாட்டுக்கு வரலையா. அது காரணம் வந்து தாவேகாவோட அரசு. ஓகேங்களா, 17,000 கோடி வந்து எல்என்டி வந்திருக்கு. ஆனால் அதுக்கு காரணம் திமுக அரசு. வெக்கமே இல்லையா? திமுக அரசில் கொண்டு வந்தது நீங்கள் கை நீட்டி வாங்குறீங்களேன்னு ஏன் இப்போ முக ஸ்டாலின் போட்டால் அது செல்லுமா? கொஞ்சம் அறிவு வேணாம் பேசும்போது. இன்னொன்று 34,000 கோடி போயிடுச்சுருந்தீங்க, அதை மட்டும் ஏன் வந்து அவங்க பேரில் போட மாட்டீங்க? வந்தால் வரவில் வச்சுக்கணுமா? முதல்ல ஜென்ரலாக புரிஞ்சுக்கோங்க, படிப்பறிவுகள் தெரியும். ஒரு 38,000 கோடி வந்து 15 நாளில் வேணான்னு சொல்கிறான்னா அது காரணம் என்னன்றதை கிட்டத்தட்ட 3 மாதம் ஹிஸ்ட்ரி எடுத்து தான் பார்க்கணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு 3 லட்ச ரூபா பிஸ்னஸ்க்கு ஒரு 15 நாள் முடிவு எடுக்க முடியாது. 30,000 ஜஸ்ட் லைக் தட் போயிடுமா? போச்சுன்னா அதுக்கு பின்னாடி போய் பாருங்கள், அப்படியே கொந்தளிக்கிறாங்க. தூத்துக்குடி பக்கத்தில் அந்த ஃபேக்ட்ரியா, அதில் வந்து போகிறதான். அது வந்து போனது காரணம் வந்து விஜய் வந்து உலட்டி விட்டாராம். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க பேசின வார்த்தையெல்லாம் விஜய் உலட்டி விட்டாரு. அது தனியாக போயிடுச்சு, ஆந்திராவுக்கு போயிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்தா இவங்க மேலே நான் வந்து சட்டப்படி நடவடிக்கைன்னு நினைக்கிறேன். ஒரு இது திருவிகா நகரோட எம்எல்ஏ மேலே வந்து கேஸ் போட்டிருக்காங்க தெரியுமா, இந்த கரண்ட் கட்டுக்கு வந்து திமுக காரணம்னு சொன்னதுக்காக. இவங்க இந்த மாதிரி அவங்க ப்ரூஃபே இல்லாமல் சொல்லிட்டாங்க. இவங்க ப்ரூஃபே இல்லாமல் விஜய்னு பேர் சொல்லி சொல்கிறவங்க மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது? தப்பான தகவலை பரப்புறாங்கன்னு. யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க லாயர் இருந்தீங்கன்னா தயவுசெய்து எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். அவங்க மேலே நான் கேஸ் போட போகிறேன். ஏன்னா தப்பாக வந்து தகவலை பரப்புறது வந்து இவங்க தான் முதல் ஆள். செம்புலம்ன்ற யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. 4 லட்சம் பேர் இவங்க சொல்கிற பொய்களை பார்த்துட்டு இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணி. இவங்களை வந்து தயவுசெய்து இவங்க நான் கேஸ் போட தயாராக இருக்கேன். அதுக்கு போக இன்னொன்று சொன்னாங்க, மேன் பவர் வேலைவாய்ப்பு போயிடுமா, தலைமை இடி விழுந்துச்சா. எப்படி இஸ்ரேல் ஈரான் போனால விலைவாசி ஏறி இங்கே பெற்றோம், அதில் விழாத இடி இந்த நிறுவனம் போனதில் விழுந்துச்சா? வேலைவாய்ப்பு பற்றி பேசுகிறீங்களா? அடுத்த வீடியோவில் வரேங்க, வேலைவாய்ப்பு பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன நடந்துட்டு இருக்குன்றது. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதம்மா. உங்கள் வயசுக்கு மரியாதை கொடுக்குறோம். இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. உங்கள்கிட்ட எந்த ப்ரூஃப்மே கிடையாது, ஆனால் பேசிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக சொன்னால் எனக்கு வாய்ப்பு கிடைச்சா உங்களுக்கு சட்டப்படி உங்களை நானே கேஸ் போடுவேன். என் பேர் மேக்ஸ்.